கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுமா? முதல்ல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா நம்ம எப்படி பிறப்பு, இறப்பு இருக்கோ, அதே மாரி கர்மாவும் இருக்கு. அந்த கர்மா அப்படிங்கும்போது நம்ம தாயினோட வயித்துல இருக்கும்போதே, நம்மளோட கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது கூட வந்துட்டு இந்த கர்மா சம்மந்தப்பட்டது தான். கட்டாயம் ஒரு தாயினோட வயித்துல பொறக்கும்போது, அந்த கர்மா அந்த தாயினோட வயித்துல பொறக்கறதுக்கு முன்னாடியே, இந்த தாயினோட வயித்துல நம்ம பொறக்கணும் அப்படின்னுட்டு, அந்த சோல் வந்து கனெக்ட் ஆகி, அது கர்ம பதிவு. அந்த குழந்தையினோட பொறக்கறச்சியே அந்த வயித்துல இருக்கும்போதே, அந்த கர்மா வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நீ என்ன செய்றியா அதுக்கான கர்மா வந்துட்டு அந்த கர்மாவ நீ அந்த கஷ்டத்த நீ அனுபவிப்ப. கடவுள் உனக்கு அதுக்கான பனிஷ்மென்ட் குடுப்பான் அப்படின்னு அந்த பனிஷ்மென்ட் கண்டிப்பா அனுபவிப்போமா நம்ம? கட்டாயம் இயற்கையோட விதி அது. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா, அத திருப்பி திருப்பி பேசாதீங்க. அதுலேருந்து வெளியில வெளிய வந்துட்டு வர்றதுக்கு பாருங்க. அந்த இடத்த விட்டு வெளியில வந்திருக்கீங்க. நீங்க ஒரு இருள்ல இருக்கன்னா, வெளிச்சத்துக்கு வாங்க நீங்க. அதே இடத்துலயே நின்னுட்டு, நான் இப்படி தான் இருக்கேன், இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அப்படிதான் ஆவீங்க. தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நார்மலா பேசுறதே வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி வார்த்தைகளா யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே கர்மாவ சேருமாங்க? வார்த்தைகள் சொல்லுக்கு வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தி. வேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பவர். ஸோ, அதனால யார்கிட்ட பேசுறதுனாலும் நல்ல வார்த்தைகள பேசி இப்ப வந்து மண்ணள்ளி கொட்டுறது, அடுத்தவங்கள வந்து இப்படிலாம் பேசுறதுன்னா, அது அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறது தான். வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஹீலர் ஹேமா ஸ்ரீ அவங்கள சந்திச்சு, நம்மளுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. நெறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா, இத பண்ணலாம், இத பண்ணக்கூடாது. இத வந்துட்டு பண்ணுனா என்ன விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் நான் கேட்க போறேன். கர்மா. கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுமா? முதல்ல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா நம்ம எப்படி பிறப்பு, இறப்பு இருக்கோ, அதே மாரி கர்மாவும் இருக்கு. அந்த கர்மா அப்படிங்கும்போது, நம்ம தாயினோட வயித்துல இருக்கும்போதே, நம்மளோட கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல நம்ம அஸ்ட்ராலஜரா இருக்கிறனால நம்ம வந்து கணிக்கிறோம். இந்த டைம்ல இந்த குழ இந்த குழந்தை இந்த நேரத்துல பொறந்தது அப்படிங்கிறத வச்சு, அதிலேருந்து நம்ம ஜாதகம் வந்து கணிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. நம்ம சோல் கனெக்டட் சோலோட கனெக்ட் ஆயி, அதிலேருந்து தான் அந்த கர்ம பதிவு அந்த தாயினோட வயித்துல அந்த குழந்தையும் ஒரு ஜனனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருவே நமக்கு வந்து சூஸ் பண்ணும். இந்த தாயோட வயித்துல தான் நம்ம பொறக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ அது வந்து கர்மா சம்மந்தப்பட்டதா ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது கூட வந்துட்டு அந்த கர்மா சம்மந்தப்பட்டது தான். கட்டாயம் ஒரு தாயினோட வயித்துல பொறக்கும்போது, அந்த கர்மா அந்த தாயினோட வயித்துல பொறக்கறதுக்கு முன்னாடியே, இந்த தாயினோட வயித்துல நம்ப பொறக்கணும் அப்படின்னுட்டு, அந்த அந்த சோல் வந்து கனெக்ட் ஆகி, அது கர்ம பதிவு. அந்த குழந்தையினோட பொறக்கறச்சியே அந்த வயித்துல இருக்கும்போதே, அந்த கர்மா வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. வயித்துல இருக்கும்போதே அந்த வயித்துல கர்மா ஸ்டார்ட் இருக்கும்போதே ஆயிடுது. கர்மா வந்து ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதனால ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளால வந்து ஒரு 90% தான் கணிக்கிறதுக்கு முடியும். மீதி 10% இது எல்லாமே ஃபுல்லா கர்மாவினோட அடிப்படையில தான் அந்த குழந்தையோட ஜாதகமும், அந்த பயணிக்கிறதும் எல்லாமே அது ரியாலிட்டில வேலை செய்யும். ஓகே. மேம் கர்மா அப்படின்னு சொல்லும்போதே, இந்த விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு. இப்பலாம் என்ன சொல்றாங்க? "நீ என்ன செய்றியா அதுக்கான கர்மா வந்துட்டு அந்த கர்மாவ நீ அந்த கஷ்டத்த நீ அனுபவிப்ப. கடவுள் உனக்கு அதுக்கான பனிஷ்மென்ட் குடுப்பான்" அப்படின்னு அந்த பனிஷ்மென்ட் கண்டிப்பா அனுபவிப்போமா நம்ம? கட்டாயம் இயற்கையோட விதி அது. கண்டிப்பா நம்ம வந்து ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சோம்னா, கட்டாயம் அது வந்து நம்ப இறக்கறதுக்கு முன்னாலேயே அத அவங்க இறக்கறதுக்கு முன்னாடியே அது காட்சியா வந்து நம்மளோட அ எண்ணங்கள்ல பிரதிபலிச்சு, ஆட்டோமேட்டிக்கா இந்தந்த விஷயங்கள் நீங்கலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ண அலைகள் மாரி அவங்களுக்கு வந்து விஷுவலைஸ் ஆகும். அது வந்து அது மரண தருவாயில. ஆனா கட்டாயம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு பண்ணாங்கன்னா, அதனோட வினைய அவங்க கண்டிப்பா இந்த ஜென்மத்தில அனுபவிச்சுட்டு தான் போவாங்க. அது வேணா நமக்கு சிலருக்கு வந்து என்னடா நமக்கு இவ்ளோ துன்பம் குடுத்தாங்க, அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருக்க முடியாது. அவங்க அதனுடைய வினைய அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு மேபி தெரியாம தெரியாம இருக்கலாம். இருக்கலாம். ஓகே. அது அப்படி வந்துட்டு உடம்பு முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா. மனது ரீதியா எதுலயாவது பாதிப்படைஞ்சிருப்பாங்களா? பண ரீதியா பாதிப்படைஞ்சிருப்பாங்க. மன ரீதியா கஷ்டங்கள் பட்டுருப்பாங்க. உடல் ரீதியா அவஸ்தைகள் இருந்திருக்கும்.
ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா. ஆனா அது அவங்களுக்கே தெரியாம பரவால்ல. நம்ம அவங்களுக்கு தீங்கு தானே பண்ணிட்டோம். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோடயே இருப்பாங்க கர்வத்தோட. ஆனா என்ன கர்வம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தங்க தீங்கு நினைச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நினைச்சிருந்தாங்கன்னா, கட்டாயம் அந்த கர்மா அவங்கள வேலை செய்யும். அந்த அந்த பாதிப்ப வந்து அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க. அது வந்து உண்மை. அதனால தான் எப்பவுமே நம்மளோட எண்ண அலைகளுக்கு நெறைய வேல்யூ இருக்கு. ஸோ, அதனால நம்ம எப்பவுமே இப்ப பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி நம்ம போய் சொல்லிட்டே இருந்தோம்னா, பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நம்ம என்ன அலைகள் நம்ம உண்டு பண்றோமோ, ஸோ அதுதான் நமக்கு ரிப்பீட்டா திரும்பி நமக்கு வரும். ஸோ, அதனால தான் சொல்றாங்க பெரியவங்க, எப்பவுமே நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, எப்பவுமே பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாதீங்க அப்படிங்கிறது இதுக்கு தான் சொல்றது. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கும்போது நெறைய பேருக்கு நான் சொல்றது இதுதான். ஏன்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, டெய்லி அந்த கஷ்டத்த பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அதவே தொடர்ந்து அதுவே நான் என்னதான் சொல்லிக் குடுத்தாலுமே திருப்பி மறுபடியும் அதே தான் பேசுறாங்க. ஸோ அது அந்த மாரி பேசினாங்கன்னா, அந்த கஷ்டம் தானே அவங்களுக்கு திரும்ப வரும். ஸோ கண்டிப்பா. அத வந்து நான் சொல்லுவேன், சேஞ்ச் பண்ணுங்க. வேர்ட்ஸ சேஞ்ச் பண்ணுங்க. கட்டாயம் அதுலேருந்து வெளில வருவீங்கன்னு. நமக்கு நாம தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாரி, நமக்கு நம்மளே தான் வினைய நம்ம தான் வச்சுக்கிறோம். ஹீலர். நம்ம தான் நம்மளுக்கு ஹீலரும் சரி, நம்ம தான் நம்மளுக்கு ஆப்பு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சரி. மேம் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா, அத திருப்பி திருப்பி பேசாதீங்க. அதுலேருந்து லெட் வெளியில வெளிய வந்துட்டு வர்றதுக்கு ஆ பாருங்க. அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருங்க. நீங்க ஒரு இருள்ல இருக்கன்னா, வெளிச்சத்துக்கு வாங்க நீங்க. அதே இடத்துலயே நின்னுட்டு, நான் இப்படி தான் இருக்கேன், இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அப்படிதான் ஆவீங்க. ஸோ, அதனால கொஞ்சம் எண்ணங்கள வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, ஒரு இருள் சூழ்ந்த இடமா இருக்கா, உங்களுக்கு பிரச்சனைகள் கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கா, அந்த பிரச்சனையிலருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க ஏதோ ஒரு லைட்ட தேடி போங்க. ஒரு வெளிச்சத்த தேடி போங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு தீராத கஷ்டம் குடுத்துட்டே இருக்காங்களா, கண்டிப்பா இயற்கை வந்து அந்த கஷ்டங்கள வந்து பார்த்துட்டே தானே இருக்கு. ஆமா, யுனிவர்ஸ் பார்த்து ஆமா. ஸோ அதுக்குரிய விஷயங்கள் அவங்களுக்கு தானா அந்த கெடுதல் என்ன நெனைச்சாங்களோ, அது அவங்களுக்கே திரும்ப போயிடும். அவங்களே ரியலைஸ் ரியலைஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க, ஓகே. போயிடும். அதனால அத பத்தி நீங்க வொரி பண்ணாம, நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றேன் நான். ஒரு விஷயம் சூப்பரா சொன்னீங்க மேம். ஸோ உங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு பவர் இருக்கும். நம்ம ஒண்ணு நடக்கும், நடக்கும், நடக்கும்னா அது நடக்கும். நடக்காது, நடக்காதுன்னா அது நடக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. மேம் சில பேர் வந்துட்டு தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நார்மலா பேசுறதே வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தவறான ஒரு அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி வார்த்தைகளா யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே கர்மாவ சேருமா மேம்? அடுத்தவங்க வேர்ட யூஸ் பண்றாங்க அப்படி சொன்னா, ஒரு சிலருக்கு திமிரு இருக்கும். அந்த ஆணவம் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த வீட்ல வந்து தான் தான் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறதுனால, அந்த பவர வச்சுட்டு அவங்க இஷ்டம் போல பேசுவாங்க. ஆனா, எப்பலாம் இந்த மாரி அ ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும், தவறான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ, அதனால வார்த்தைகள் சொல்லுக்கு வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தி. வேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பவர். ஸோ, அதனால யார்கிட்ட பேசுறதுனாலும் நல்ல வார்த்தைகள பேசி, நல்லதே பண்ண நெனச்சீங்கன்னா, நல்லதே சொல்ல நெனச்சீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சண்டை நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீ நல்லாவே இருக்கக்கூடாது." அந்த மாதிரியான வார்த்தைகள். மண்ணள்ளி கொட்டுவாங்க. மண்ணள்ளி கொட்டிட்டு, "இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படி சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இப்படி சொல்லிட்டு, திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு உறவு கொண்டாடுவாங்க. சேர்ந்துருவாங்க, பேசுவாங்க. இந்த இதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா மேம்? இப்ப வந்து மண்ணள்ளி கொட்டுறது, அடுத்தவங்கள வந்து இப்படிலாம் பேசுறதுன்னா, அது அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறது தான். நம்மளுக்கு "நீ நம்மளே இப்படி பேசிக்கிறது. போயிடுவ" அப்படி சொன்னா, அது நீங்கிறது அவங்கள குறிக்கிறது தான். ஓகே, ஸோ, ஓகே. அது அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆழ் மனசுல அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால தான் இப்போ நல்லா தெரிஞ்சவங்க பாருங்க, அ ஏதாவது ரொம்ப கஷ்டம் குடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு நம்ம சொல்லிக்கிறது. அவங்களுக்கு அந்த வினையோட பாதிப்பு அவங்களுக்கு அங்க போய் சேர்ந்துரும். ஓகே. ஸோ, அதனால இப்போ ஒரு விஷயம் பேசும்போது இவங்க இப்படி போகணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறத விட, நல்லா இரு, நல்லா இருன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், கட்டாயம் நீங்க நல்லா இருந்துருவீங்க. அவங்க அங்க பாதிப்படைவாங்க. ஆனா பல பேருக்கு அது தெரியறதில்ல. அவங்களோட கோவத்துல சட்டு சட்டுன்னு வார்த்தைகள விட்டுடுவாங்க. விட்டுட்டு இப்படி போணும், அப்படி போணும்னு சொன்னா, அந்த பாதிப்பு அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். புரியுதுங்க. ஆனா சொல்லுவாங்க, எதிர்ல இருக்கிறவங்க பாரேன் என்னைய இவ்ளோ தூரம் அழிச்சுட்டு இவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன் வருது அப்படி சொன்னா, இவங்களுக்கே சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால யாரையும் எதுவும் இது பண்ணாம இயற்கை பார்த்துக்கும். நம்மள படைச்ச கடவுளுக்கு தெரியாதா நமக்கு என்னென்னலாம்?
அவஸ்தைகள் இருக்குன்னு. அதனால ஒருத்தங்கள ஒருத்தங்க கஷ்டப்படுத்துனாங்கன்னா, கண்டிப்பா அதனோட பலன அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு, நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது முக்கியமா விமென்ஸ்க்கு நெறைய சொல்றேன். நெறைய கஷ்டப்படுறாங்க. விமன் ஆமா. ரொம்ப பெண்கள் ரொம்ப பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறாங்க. அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. 10 வருஷம் வாழ்ந்தேன். அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, திக்கு தெரியாம அலையுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப பிரேவா இருந்து, அடுத்த விஷயத்த நோக்கி போங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள போய் தேடி அலைஞ்சு, அவங்கள திருப்பி டைம் வேஸ்ட் ஏற்கனவே பண்ணாதீங்க. தவறு ஆமா, பண்ணவங்கள ஆமா. திருப்பி கூட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க? ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, உங்களுக்கு இந்த வாழ்வ வந்து நம்ம விட்டுட்டு போகும்போது, இறக்கும்போதும் தனியா தான் போப்போறோம். பொறக்கும்போதும் தனியா தான் வந்தோம். இல்லையா? ஸோ நெறைய பெண்கள் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடிச்சு, துன்புறுத்தி நெறைய என்ன தப்பு நடந்தாலும், ஆண் மேலேயே தப்பு இருந்தாலும் கடைசி அந்த பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தா பெண்ணுக்கு தான். ஒரு ஃபினான்ஷியலா இருக்கட்டும், ஒரு வீட்ல போய் தங்குறதா இருக்கட்டும், வெளிய போயிட்டு வரதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ பெண்கள் நீங்க வந்துட்டு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ரொம்ப பிரேவா இருக்கணும், போல்டா அதெல்லாம் வந்துட்டு எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம இருக்கிற ஒரு லைஃப் ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதையும் தாண்டி சில விஷயங்கள் சில இடங்கள்ல நடக்கும்போது என்னன்னு பார்த்தா, நல்லாவே இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு திருமணமாகி போவாங்க. இந்த பொண்ணு இந்த வீட்ல வாழவே கூடாது. இந்த பொண்ணு நல்லாவே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற விஷயமெல்லாம் பண்றாங்க. ஸோ அது அந்த பொண்ண பாதிக்குமா மேம்? அந்த மாதிரி பண்றது? ஆமா. தலைமுறைய பாதிக்கும். அவங்களோட சகோதரன், சகோதரி அந்த மாரிலாம் பண்ணும்போது, இப்ப தானே சொன்னீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ, அது அவங்களுக்கே போய் சேரும்னு. அப்படி நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா அ பிறந்த உடன்பிறப்புகள் வந்து சாபம் இட்டாங்கன்னா, அது மாரி இ கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. உடன்பிறப்ப வந்து ஏமாத்தக்கூடாது. தாய் ஆமா. தாய் தந்தையர தந்தைய மட்டும் ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தக்கூடாது. ஆமா. அவங்களுக்கு மட்டும் கடைசி வரலும் நம்மளால முடிஞ்ச நன்மைய செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லையா? அந்த கிருஷ்ணரோட பகவத்கீதை அந்த இதுல பகவத்கீதைல. எல்லாமே ஆ, ஆ. சொல்றாங்க. ஸோ, அதனால கூட பிறந்தவங்களையோ, இல்ல கூட பிறந்த உறவுகளையோ அவங்க தப்பா பேசக்கூடாது. ம். அப்படி இவங்க சாபமா அந்த மாரிலாம் விட்டுருந்தாங்கன்னா, அது பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்குரிய விஷயங்கள் அந்த தலைமுறை பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. நான் பார்க்குறேன். அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்கு. அந்த மாரி பரிகாரங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த விஷயம் சரியாயிடும்.